ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பித்தளை செம்பு பாத்திரங்களில் படிஞ்சிருக்கிற அழுக்கு மற்றும் எண்ணெய் பிசுபிசுப்பை நொடியில் நீக்கி புதுசாக காமிக்கிறதுக்கான டிப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது கூட ஒரு சில வீட்டு குறிப்புகள் பற்றியும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் டிப் பித்தளை செம்பு பாத்திரங்களை க்ளீன் பண்ணுறதுக்கு தான். க்ளீன் பண்ணுறதுக்கு நாம் எடுத்துக்கிட்ட பொருட்கள் புளி, தூளுப்பு, இது கூட சாம்பல் எடுத்துக்கிறோம். 3 பொருளையும் ஒன்றா கலந்து பித்தளை செம்பு பாத்திரங்களை மேலே வச்சு தேய்க்கும் போது கரைகள் எல்லாம் நீங்கி இந்த மாதிரி வந்துடும். இப்போது அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். வீட்டில் இருக்கிற பாத்ரூம், சிங்க், வாஷ் பேஷன் இதில் இருக்கிற பைப்பெல்லாம் உப்பு படிஞ்சு அதோட கலரே மாறி போயிருக்கும். அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நாம் எடுத்துக்கிட்ட பொருட்கள் இது 2 தான். ஹார்பிக்கும் ஸ்க்ரப்பரும் வச்சு நம்ம நல்லா க்ளீன் பண்ணாலே போதும். நிமிஷத்தில் அது மேலே இருக்கிற கரைகள் எல்லாம் போயிட்டு இந்த மாதிரி மாறிடும். அடுத்து நம்ம பார்க்க போகிற டிப் என்னென்னா, நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணுறப்போ இந்த மாதிரி பேப்பர் பறந்துகிட்டே இருக்குன்னா, இல்லை நாம் புக் படிக்கிறப்போ பேப்பர் பறக்குதுன்னா அதுக்கு இந்த மாதிரி பெண்ணோட கேப்பை எடுத்து ஆப்போசிட் சைடில் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா போதும். பேப்பர் அதுக்கப்புறம் பறக்காது. நம்ம ஹோம்ஒர்க் எழுதுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற டிப் என்னென்னா, குழந்தைங்களுக்கு லெகின் போடுறப்போ ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் போடுறதுக்கு. அதுக்கு ஒரு ஈஸியான டிப் தான் இது. லெகின் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கவர் வச்சு அவங்க காலில் கட்டிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அந்த லெகின் போடுறப்போ ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கவரை நம்ம வெளியில் எடுத்துடலாம். அடுத்து பார்க்க போகிற டிப் என்னென்னா, பூரிக்கு செஞ்ச மசால் மீதம் ஆயிடுச்சுன்னா அதை இப்படி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். தோசை ஊற்றும் போது அது மேலே இந்த பூரி மசாலையும் வச்சிட்டிங்கன்னா மசாலா தோசையாக ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.